ஜனநாயகன் படம் நேற்று நைட்டு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துச்சு. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் படம் அப்புறம் வந்து கிளிப்ஸ் ஆன்லைனில் வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நைட்டில் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல், ஒரு ட்ரெய்லர் கட்டு புதுசாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சேன். பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து லீக் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சீன் அட்லி, அப்புறம் லோகேஷ் கனகராஜ், அப்புறம் நெல்சன் அவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர் மாதிரி நின்று கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சீன் அது வந்து லீக் பண்ணிட்டாங்க. நான் என்னமோ இன்ட்ரோடக்ஷன் சீனும் எண்டு சீனு தான் வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபுல் மூவியே வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையும் கூட. இது என்னுடைய பர்சனலாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி விஜய் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறது, குழந்தை வந்து பெற்றுப்பாங்க. அதாவது எப்படின்னா, கன்சீவ் ஆகி குழந்தை பெற்றுக்கும் போது அது கன்சீவ்லேயே இருக்கும்போது குழந்தைய வந்து வயிற்று அறுத்து ஒரு குழந்தை எப்படி எருக்கிறது, அப்படி அது தாய்க்கும் நல்லதில்லை, சேய்க்கும் வந்து நல்லதில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். படம் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி வந்து நிறையா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் நிறைய பேர் வந்து உழைச்சிருக்காங்க, உழைப்பை கொடுத்துருக்காங்க. இது மூலயமா தேட்டர்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்காரங்க அவங்களும் வந்து வெளியில் கடன் வாங்கியோ இல்லை யாருக்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கியோ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டணும், தேட்டரை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை வந்து கெடுக்கிற விதமாக இது யார் பண்ணா என்ன பண்ணா அப்படின்றது வந்து தெரியல. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறேன். இந்த படம் நின்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் வந்து நின்று இருக்குது, சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டில் வாங்க விஷயத்தில். அதர் கண்ட்ரி, இந்தியாவை தாண்டி அதர் கண்ட்ரியில் வந்து அந்த கண்ட்ரிலலாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், இந்தியாவில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் மட்டும் தான். ஸோ இது வந்து ஃபாரின்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்தியாவில் இந்த படத்தை ரிவைஸ் கமிட்டியில் வந்து 5 பேர் தான் பார்ப்பாங்க சென்சார் போர்டில். அதை தாண்டி இந்த படத்தை வந்து 5 பேர் 10 பேர் 15 பேர்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த 15 பேரோ இல்லை 25 பேரோ அதிகமாக இருந்தாலும் அந்த சைட்லேருந்து யாராவது ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரியாக எனக்கு தெரியல. ஸோ இது ரிலீஸ் ஆனதுனால என்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, என்ன மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க அப்படின்னா, விஜய் வந்து அவரோட சமநிலையை வந்து உடைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. விஜய் சைட்லேருந்து அவர் கட்சி ஆரம்பித்து ரீசெண்டாக நிறையா அவருக்கு ஆரவாரமான கூட்டங்கள், எங்கே போனாலும் வந்து வரவேற்புகள், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருமே வந்து வரவேற்புகள் இருக்கிறதுனால இது எப்படி தகுர்த்தெறிகிறது அப்படின்ற ஒரு கரூர் இன்சிடென்ட் மூலயமா ஒன்று பண்ணாங்க. கரூர் இன்சிடென்ட் மூலயமா ஒன்றும் நடக்கலை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களே வந்து விஜய்க்கு அகென்ஸ்டாக வந்து நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமும் விஜய்க்கு வந்து முடக்கு போட்டாங்க ஒரு 2 மாதத்தில். அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து முடக்கணும்னு பார்த்தாங்க, ஒரு விஷயமும் முடக்கலை. படத்தை வந்து லீக் பண்ணி பார்க்கலாம், படம் வந்து இத்தனை படத்தை லீக் பண்ணிட்டா மறுபடியும் தேட்டருக்கு வந்து கூட்டம் வராது. ஸோ இந்த ஏற்கனவே தலைவா படம் மூலிமா இந்த விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டாங்க வந்துடலாமா? இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து தலைவா படம் அப்போ நடந்திருக்கு. தலைவா படம் அப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து அதாவது எல்லா கண்ட்ரிலையுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரிலாம் ரிலீஸ் ஆனதுனால பைரசி உடஞ்சி அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால அப்போ அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 60 கோடி. ஸோ அதில் 50% கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி கிட்ட அப்போவே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு பைரசிலாம் உடஞ்சதுக்கப்புறமா. ஸோ விஜய் அவருடைய மார்க்கெட் வந்து அங்கே தான் வந்து ஏறிச்சு. யாருமே வந்து விஜய் வந்து நம்ம சரிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து அவங்களால இருக்க முடியல. ஸோ அந்த விஷயத்தையே வந்து தவிர்த்து இருந்துச்சு வந்தார். ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து மறுபடியும் தவிர்த்து எரிஞ்சிட்டு வருவார் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. மக்களும் வந்து அப்படி விட மாட்டாங்க. காரணம் ஏன்னா விஜய்க்கு அகென்ஸ்டாக யாரெல்லாம் வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்களோ, படம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க சைட்ல இருந்து படம் எடுக்கும்போதும் ரிலீஸ் பண்ணும்போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து ரன் ஆக மாட்டேது. எவ்வளோ நல்லா இருந்தாலுமே அது வந்து ரன் ஆக மாட்டேது. இப்போ ரீசெண்டாக வந்து TN 2026 அப்படின்ற ஒரு படம், அது வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கா, இல்லை விஜய் அவர்களை வந்து தாக்கியிருக்கா, இல்லை விஜய் அவர்களை வந்து சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கா, கேவலப்படுத்துற மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு 1000 விமர்சனங்கள் அப்படின்ற வந்து அந்த படக்குழுவினர்கள் மூலயமா வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து வச்சாங்க. எல்லாருமே விஜயை பற்றி பேசாமல் அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டில் வந்து நகர முடியல. ஸோ அவங்க சைடில் வந்து விஜய் அவர் ஆனால் படம் பார்த்துட்டு வந்தவங்க இப்போ வந்து அந்த படம் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கிற பட்சத்துலையும் அவங்க வந்து மக்கள் சப்போர்ட் அப்படின்றது விஜய்க்கு வந்து பெருகிருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் லீக் பண்ணது மூலயமா மக்கள் சப்போர்ட் வந்து இன்னுமே வந்து பெருக தான் செய்யுமே தவிர குறையாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், விஜய் அவருடைய சமநிலையை வந்து உடைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பிளான் பண்ணது என்ன, விஜய் அவருடைய சமநிலையை உடைக்கிறதும், இல்லை அடுத்த கட்ட 2ஆம் தலைவர்கள் பண்ண வேலைக்கூடிய சமநிலையும் உடைக்கிறதும், இல்லை ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்ற ஒரு சமநிலையை வந்து உடைக்கிறதும், இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. காரணம் ஏன்னா அவங்களாம் வந்து மேற்கொண்டு அரசியல் மேம்பட்டுட்டு நம்ம சோஷியலைஸ் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்றத இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் அந்த சைட்லேருந்து இந்த சைடு எகிரி குச்சிட்டு நான் மறுபடியும் ஃபேன் வார் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனப்பாக்கம் பிற்போக்குத்தனமாக வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய
என்னுடைய உன்னிப்பான ஒரு கருத்து. விஜய் அவர்களும் வந்து அத பண்ண மாட்டாரு. ஏன்னா, விஜய் ஆல்ரெடி வந்து ஜனநாயகன் படத்த முடக்குனதா பிரச்சார மீட்டிங்ல அதிகபட்சமா ஜனநாயகன் படத்த வந்து அவர் பேசல. மேலோட்டமா சாலிடா வந்து பேசியிருப்பாரு. ஸோ ஜனநாயகன் படத்த பத்தி மேற்கொண்டும் எலக்ஷன் டேட் வரைக்குமே வந்து அதிகமா அவரு பேச மாட்டாரு அப்படின்னு தான் நெனைக்கிறேன். காரணம் ஏன்னா, அத பத்தி பேசிட்டா தொண்டர்களும், ரசிகர்களும் அத நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்றது வந்து விஜய் வந்து வந்து கணிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அவரு வந்து மேற்கொண்டு எப்படி சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்ற மாரி தான். அத மீறி கேவிஎன் புரொடக்ஷன் தான் இந்த படத்துடைய கம்பெனி. அவங்களுக்கு வந்து பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னா, அதோடைய அந்த படத்துடைய பட்ஜெட் என்னவோ, அதுக்கான இழப்பீடு என்னவோ அது வந்து திருப்பி குடுத்துருவாரு. ஏன்னா, தலைவா படம் எப்பவுமே அந்த புரொடக்ஷன்ஸ் கம்பெனிக்கு வந்து முடிஞ்ச அளவு அவருடைய சைடுல வந்து பணத்த வந்து திருப்பி குடுத்ததா வந்து கேள்விப்பட்டேன். இப்போ எலக்ஷன்லயுமே சரி, அவருடைய சொத்து மதிப்பு வந்து எங்கேயுமே அவர் வந்து குறைச்சு காட்டல. 2021லேருந்து 2026 எலக்ஷன்ஸ் வரைக்குமே அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. ஸோ சொத்து மதிப்பே அவர் வந்து ஃபேக்காவோ இல்லை போலியாவோ இல்லை நாடகம் பண்ணியோ அவர் வந்து பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் இன்கேஸ் ஜனநாயகன் படம் தேட்டருக்கு வந்தால் மறுபடியும் என்னதான் லீக் ஆனாலும் தேட்டருக்கு வந்தால் மக்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு வசூல் வேட்டை, ஒரு மக்கள் சப்போர்ட், ஒரு ஆரவாரமான கூட்டம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இன்கேஸ் படம் வந்து பெரிய லாஸ் ஆச்சு, பைரசியில் இன்னும் பெருசாகி லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த அந்த லாஸையும் விஜய் அவர்கள் ஏற்றுட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பணம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அதுலேயும் சில பேர் வந்து ஃபேக்காக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அதை யாரும் நம்பாதீங்க. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னொரு படம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து சைன் போட்டார், பேச்சுவார்த்தை வந்து கொடுத்துட்டாரு, ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்துலேயே வந்து ஒரு பொருளையை வந்து கிளப்பிடுவாங்க. என்னென்ன பொருளெல்லாம் கிளப்பிட முடியுமோ அப்படி இப்படிலாம் வந்து பொருளை கிளப்பிடுவாங்க. அந்த பொருளெல்லாம் வந்து எதுவுமே வந்து நம்பிடாதீங்க. விஜய் அவர்களும் விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களோட தொண்டருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க, இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வந்து மாறிடுவீங்க. அந்த எக்ஸாம்பிளாக மாறணும் அப்படின்ற ஒரு சிந்தனை நோக்கி போங்க. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. அதாவது இருக்கிறதுல ஒரு எச்சத்தனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எச்சத்தனத்தோட அல்பத்தனத்தோட உச்சம் இதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி போட்டு அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், TN26 படம் வருது, பராசக்தி வருது, எல்லா படமும் வருது. ஆனால் ஜனநாயகனுக்கு இப்போ வரைக்கும் விட தெரியல. இன்னும் சென்சார் ஆகலை, இன்னும் சென்சார் கொடுக்க மாட்டேன்றாங்க. ரிவிஷன் கமிட்டி வந்து பார்த்தோன்னா என்னத்த பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகன் படம்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இன்ன வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் பண்ணல. இந்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து எதுவுமே கொடுக்கவே இல்லை. சென்சார் அதுக்கு தாண்டி மற்ற எல்லா படமும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ சொன்னாங்கல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இந்த படத்தை வந்து இன்னைக்கு பார்க்க முடியாது, நான் அடுத்த நாள் பார்க்குறேனே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இளவு வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்போ சொல்லிக்கணும்னா, இப்போ எல்லா படமும் வந்துட்டு இருக்கு, எல்லா படத்தும் சென்சார் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. இதை வந்து பார்த்தோன்னா துரேந்தர் படத்துக்கு வந்து கொடுத்த சென்சார் வந்து உங்களால் வந்து ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்களாம் எதுக்கு சென்சார் போர்டுன்னு வந்து இருக்கிறீங்க? இல்லை அதையும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சென்சாரு இப்படி ஒரு படம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சரி நீங்கள் எப்பயோ பொறுமையாக நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா இதை திருட்டுத்தனமாக வந்து அது வந்து இதுக்கு பேர் என்ன, போத்தனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட உச்சத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் அவர் பேரில் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக வீடியோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் போனால் அந்த போஸ்ட்டு, இதில் போனால் இந்த போஸ்ட் அப்படின்னு போட்டுருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா யார் பண்ணாங்கன்றது இன்ன வரைக்கும் ஒருத்தரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுங்க, நீங்களே சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து சரி படக்குள்ள விட்டாங்க அப்படின்னா படத்தோட அஃபீஷியல்ல எங்கேயா போட்டாங்களா ஃபர்ஸ்ட்? நீங்களே சொல்லுங்க. அதாவது இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து இதுல நான் வந்து கேட்கணும்னு சொல்றேன், நான் ஃபேன்ஸியுமே ஒரு கேட்குறேன். அந்த ஒரு சாங்ஸ் வரும்போது எதுக்காக வந்து நம்ம அதாவது டிவிக்கு கட்சின்ற பேரை வந்து கீழே மென்ஷன் பண்றீங்க அப்படின்றது நான் தப்புன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி விஷயம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன்னா, தளபதின்றது தங்கங்க. அந்த தங்கத்தை வந்து பார்த்தோன்னா இப்போ தெரியாது, ஆனால் ஒரு தங்கத்தை தவற விட போது தான் தெரியும். இன்னைக்கு விஜயகாந்த் அவர் இறந்த போது தானே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரை செல்ல வைக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா மரியாதை கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஒரு மகான் ரேஞ்சுக்கு வந்து அவரை பேசுறீங்க. இருக்கும்போது என்ன வார்த்தை சொன்னீங்க அப்படின்றது மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து அப்படி பேசுகிறேன், 2016 அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க அவர் மேலே. ஆனால் இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறம் மகான் ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்கல்ல. இப்போ நீங்கள் உடனே கேட்பீங்க, தளபதியும் விஜயகாந்த் ஒன்னா அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு வந்து தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா அரசியல் வந்தது தான் தெரியும். அப்போ மக்கள் இயக்கம்லேருந்து என்ன பண்ணாரு அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? நீங்களே சொல்லுங்க.
இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லா நடிகரும் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டதே தளபதி விஜய் தான். இதை நான் அடிச்சே சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தளபதியை வந்து பார்த்தோன்னா எந்த விஷயத்தில் முடக்கணும்னு தெரியாமல் இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணீங்க. இதே வந்து பார்த்தோன்னா தலைவா படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி திருட்டி சிடி விட்டு அந்த படம் வரதுக்கு முன்னாடியே செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆனு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தா எல்லார் வீட்லேயுமே அந்த படம் திருட்டி சிடி இருக்குது. எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மாஸ்டர் படத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில சின்ன கிளிப் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணி எல்லாம் அசிங்கமாக இல்லை. சரி, அன்னைக்கு ஒரு நடிகராக இருந்தார் ஓகே. இன்னைக்கு அரசியல் வரும்போது வந்து பார்த்தோன்னா முழு படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுங்களா இருக்குது? அதாவது கஷ்டப்பட்டு ஒருத்த வந்து குழந்தை பெற்றுக்க போது, அதாவது கருவறையில் இருக்க போதே வந்து பிரித்து, அதாவது வயிற்று கிழிச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுங்க. சீரியஸா. ஏன்னா இன்னைக்கு படம் வந்து ஆன்லைன்ல விட்டாங்க. இப்போ வந்து மறுபடியும் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது வசூல் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரே விஷயம் என்னென்னா, மக்கள் வந்து மாற்றம் வரணும்னு நிறையா விஷயம் நினச்சிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே எந்த பப்புமே வந்து பார்த்தோன்னா இவங்களால் வேக வைக்க முடியாது. ஏன்னா இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, தளபதியை வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான். அவர் மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்க மட்டும் இல்லை, மக்களும் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பவர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அன்னைக்கு வந்து தெரிய போகுது. இன்றைக்கி இதெல்லாம் விட்டதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாதாரண விஷயம் ப்ரோ. இன்றைக்கி ரீரிலீஸ் படம்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்த படத்தை வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க, செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறையா இருக்குது. அவங்க என்ன தான் ஆன்லைன்லேயே பார்த்தாலும் அன்றைக்கி தேட்டரில் வந்து பார்த்தோன்னா வைபு நிச்சயம் ப்ரோ. அன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் என்னன்றது வந்து பார்த்தோன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து காட்டுறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இதை பண்ணதுக்கு ரொம்ப சில்லறத்தனம். ஆனால் இதுக்காக தயவுசெய்து வந்து பார்த்தோன்னா மற்ற விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தோன்னா போலீஸ் தூக்கிட்டுறதுக்காக அப்படின்வாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்காக தயவுசெய்து எழுப்பி யார் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக இந்த படத்தை லீக் பண்ணாங்கன்றதை வந்து தயவுசெய்து வந்து சொல்லுங்கள். சரிங்களா? இன்னொரு படம் சைன் போட்டான்னு மாதிரி சொல்லியிருக்காங்க விஜய், அது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு படம் சைன் போட்டு இப்போ ஒரே விஷயம் என்னென்னா, சைன் போட்டதாகவே இருக்கட்டும். அது வந்து எலெக்ஷனில் இப்போ எலெக்ஷனில் வந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து படம் நடிக்க போகிறதில்ல, இது கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, முதல்ல எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வர்றதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த மாதிரி தயவுசெய்து வேலையை பண்ணாதீங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் தயவுசெய்து அதை வந்து ஷேர் யாருக்கும் பண்ணாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் இறங்கிடாதீங்க. நம்ம தளபதி நமக்காக வந்திருக்காரு, நம்ம தான் வந்து அவரை ஜெயிக்க வைக்கணும். வெற்றி வந்து நம்மளோடது நிச்சயமாக இருக்கும்.